கறி பீஸ் ஸ்லோவாக வச்சுக்கணும். அவங்க பெஸ்ட்டு ஃப்ரெண்டா? இல்லைல்ல, ஃப்ரெண்டு தான். என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யார் தெரியுமா? யார்? சின்ன வயசுலேருந்து நானும் அவங்களும் ஒன்றா படித்தோம். சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டு. அதான் ஃபிஃப்த்துலேருந்து ஒன்றா படித்தோம். ஃபிஃப்த்துலேருந்து 10th வரைக்கும் ஒன்றா தான் படித்தோம். என் பேர் வந்து அனிதா. எனக்கு இருந்து அளவுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு இருக்காங்களா தெரியும். ஆமாம், பழைய வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, நிறைய இருக்காங்க. நல்ல எல்லாமே நல்ல ஃப்ரெண்டு. உங்களுக்கு இங்கே யாராவது ஃப்ரெண்ட் ஜாலியாக இருக்கும். உங்களுக்கு இங்கே யாராவது ஃப்ரெண்ட் இருக்காங்களா? இங்கே யாராவது நம்ம இப்போ தானே புதுசாக வந்திருக்கோம் இங்கே. ஆமாம். அந்த காய் போடாத சாம்பார். காய் போட்டால் அது வேற வேகணும். ஆல்ரெடி டூ லேட் சாப்பாடு. கரெக்டா? ஆமாம். கொஞ்சமாக உன் பேர் என்ன? பெருங்காயம். ஒரு ரூபா தான் இருக்குது. கட்டி வாங்கினா கரைச்சி ஊற்றணும். அது கரை கொஞ்சம் லேட் ஆகும். இந்த காய் போட்ட சாம்பார் தெரியுமா? இந்த எதுனா தெரியும். காய் சாப்பிட மாட்டேன். கரெக்டா? ஆமாம். காயெல்லாம் எடுத்து ஆனால் காய் போடுறதா சுவை அதிகமாக இருக்கும். இந்த காய் சாப்பிட மாட்டேன். இந்த காய் சாப்பிட மாட்டேன், ஆனால் அது போட்டால் அதான் சாப்பாடு ஏதோ சுவையாகவே இருக்கும். சும்மா தாளிச்சாவே போதும். நம்ம வந்து பருப்பு வேக வச்சாச்சு. கொஞ்சம் வதக்கிட்டு பருப்பு வேக வைக்கும் போது மஞ்சள் போடலை, அதனால் கொஞ்சம் மஞ்சள். அவ்வளோதான், சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. என் பையன் விளையாட்டு பண்ணிட்டான் வெளியே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சாப்பிட போகிறோம். இப்போ தான் சாம்பார் செஞ்சு முடித்தோம். சாம்பார், சுட சுட சாதம், அப்பளம், காயெல்லாம் போடலை, வெறும் தக்காளி வெங்காயம் போட்டு விளக்கி சாம்பார், சிறுபருப்பு சாம்பார். வீட்டில் வெள்ளிக்கிழமை மேக்ஸிமம் சாம்பார் தான் வைப்போம். ஏன்னா அப்போ தான் தோசை கரெக்டாக இருக்கும். இன்னும் எங்கள் சேனல் அந்த அளவுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலை. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய் பாய். சாப்பிடுங்க.